கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். From now on the name of the city will be Yahweh Shammah, God is there. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா அப்படின்னு சொன்னால் தேவன் அங்கே இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லுகிற அர்த்தம் கொண்டது. இதை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சொல்லுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனத யூதர்கள் 25 ஆண்டுகள் பாபிலோனுடைய கைகளுக்குள்ளே சிறைப்பட்டிருந்தார்கள். பாபிலோனில் சிறைப்படுத்தின பொழுது எருசலேம் ஆலயத்தை இடித்து போட்டிருந்தார்கள். நகரம் தகர்க்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25 ஆண்டுகள் கழித்த ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு நகரம் கட்டப்படுவதை குறித்தும் ஆலயம் கட்டப்படுவதை குறித்தும் அதன் அகல நீளம் என்னவென்பதை குறித்தும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூட்டி சேர்க்க விரும்பி சொல்லுகிற காரியங்களை இந்த சம்பவத்தின் மூலமாய் இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை இடிக்கப்பட்டதை போல உணர்கிறீர்களா? அல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் தகர்க்கப்பட்டதை போல் உணர்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லாவிட்டால் நீங்கள் யாராகிலும் மனிதனுடைய கரங்களுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டதை போல் உணர்கிறீர்களா? அல்லாவிட்டால் உண்மையாகவே நான் மனிதனுடைய கைகளுக்குள்ளே சிறைப்பட்டு தான் இருக்கிறேன், அது யார் வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்துல நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற இடத்துல நான் வேறு எதையும் சொல்ல விரும்பலை. ஏதாகிலும் ஒரு கட்டு, ஏதாகிலும் ஒரு சிறை இருப்பது, யார் வேண்டுமானாலும் உங்களை சிறைப்பிடித்து வைத்ததை போல், உங்களுடைய சுதந்திரம் அத்தனையும் பறிக்கப்பட்டதை போல் திக்கற்ற நிலைமையில் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், யெகோவா ஷம்மா என்னும் நாமத்தை உடைய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவே யெகோவா ஆண்டவருடைய நாமம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷம்மா என்று சொன்னால் இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது. எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அதை? சிறைப்படுத்தப்பட்டு எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டு இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மரித்து போகவில்லை. நம்முடைய ஆண்டவர் மறந்து போகிறவர் அல்ல, உங்களை கைவிடுகிற தேவனை அல்ல. ஒருவேளை அலங்கம் இடிக்கப்பட்டதை போல், நகரம் தகர்க்கப்பட்டதை போல், பாபிலோனுடைய கரங்களிலே யூத ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை யாருடைய கரங்களில், எந்த மனிதனுடைய கரங்களிலே சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ரீமாலா சந்த ரஹதுனி மேரிபி காந்த ரபில் பாத்துனமா. உங்களுடைய சிறையிருப்பின் அனுபவங்கள் நசன இயேசுவி நாமத்தினாலே இன்றோடு கூட மாறுவதாக என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம், எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது போல் உங்களுடைய ஜெப ஜீவிதம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய ஆவிக்கிற ஜீவிதம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பரிசுத்தம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய தெய்வீகம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய வேத வாசிப்பின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஹல்லேலூயா, அன்றைக்கு ஹல்லேலூயா, இடிக்கப்பட்ட அலங்கம் திருப்பி கட்டப்பட்டது போல, ஆலயம் திருப்பி கட்டப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் மறுபடியுமாய் கட்டப்படுவதாக, சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறுவதாக என்னோடு கூட சேர்ந்து யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை அறிக்கை செய்யுங்க.
என்னுடைய பிரசன்னம், கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது, நான் இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன், நோடு கூட இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தைகளின்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நசனக இயேசுவின் நாமத்தினாலே முடிவு உண்டாகி யெகோவா ஷம்மா என்கிற நாமம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரும்படியாய் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற தம்முடைய நாமத்தினுடைய பெயர் ஜெகோவா ஷம்மா. வேதத்தில் உமக்கு 272 பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் யெகோவா ஷம்மா. நாமத்தை உடைய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து, ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகளை தருகிறபடியில் நன்றி. மனிதன் கைவிட்டாலும் உறவுகள் கைவிட்டாலும் நீர் கைவிடாமல் நான் இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது என்கிற வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் யூத ஜனங்கள் பாபிலோனுடைய கரங்களுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டிருந்தது போல ஒருவேளை மனித கரங்களுக்குள்ளே சிக்குண்டு, அதிகாரிகளுடைய கரங்களுக்குள்ளே சிக்குண்டு, புருஷனுடைய கரங்களுக்குள்ளே சிக்குண்டு, மனைவியினுடைய கரங்களுக்குள்ளே சிக்குண்டு, ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே மாட்டப்பட்டதை போல் உணர்ந்து தவித்து வெளியே வர முடியாதபடி சிக்கி திணறி தடுமாறி கொண்டிருந்தால் இயேசு அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் உடைத்தெறியும்படியாய் ஜெபிக்கிறேன். உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறவர், எல்லா விதமான சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க சுகித்திருக்க கிருபை பாராட்டும்படியே ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அவ்விதமாய் செய்கிறபடி நன்றி செலுத்தும். ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜெபமும் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலம் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள்.